திருப்பதியை அதிர வைத்த 50 ரூபாய் லட்டு. திருமலையில் உள்ள வெங்கடேஸ்வரா கோவிலில் வைகுண்ட ஏகாதசி தரிசனத்திற்காக ஆன்லைன் முன்பதிவு தொடங்கப்பட்டுள்ளதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. இந்த முக்கியமான ஆன்மீக நிகழ்வு ஜனவரி 10 முதல் 19ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது. மலை கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு லட்டு பிரச்சனையில் சிக்கியது. இங்குள்ள திருமலை ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் கோவிலில் 50 ரூபாய்க்கு வழங்கப்படும் பிரசாதத்தில் மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு மற்றும் மீன் கொழுப்பு எண்ணெய் ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கப்படும் நெய் பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அது அப்போது பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து பிரசாதங்களை விலங்கு கொழுப்பு கலந்த நெய் சேர்த்து தயாரித்ததால் ஏழுமலையான் கோவிலில் தொடர்ந்து 3 நாட்களுக்கு மகா சாந்தி யாகம் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் கோவிலின் புதிய நிர்வாக அதிகாரியாக சியாமலா ராவ் நியமிக்கப்பட்டார். அவர் மேற்கொண்ட ஆய்வின் லட்டு பிரசாதம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யின் தரம் குறைவாக இருப்பதை அறிந்தார். நெய்யில் மீன் எண்ணெய், மாடு மற்றும் பன்றி கொழுப்பு கலந்துள்ளது தெரியவந்தது. எனவே இது தரமற்ற நெய் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து முந்தைய ஆட்சியின் கொள்முதல் டெண்டரை சந்திரபாபு நாயுடு அரசு ரத்து செய்தது. எனவே திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் வகையில் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் திருப்பதியில் வழங்கப்படும் லட்டுகளின் அசல் தரத்தை மீட்டெடுக்கும் வகையில் புதிய நெய் சப்ளையராக கர்நாடகா மில்க் பெடரேஷனை மீண்டும் அணுகியது. லட்டுகளின் தரம் மற்றும் அவற்றை தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய் ஆகியவற்றில் இனி எந்த சமரசமும் இருக்காது என்று டிடிடி நிர்வாக அதிகாரி ஜே சியாமலா ராவ் தெரிவித்துள்ளார். இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.